ஒரு முறை விஜயநகரத்துக்கு வித்யாசாகர் அப்படின்ற புலவர் வராரு. அந்த புலவருக்கு தன்னோட புலமையை நினைச்சு ஏகப்பட்ட ஆணவம் இருக்கு. ஒவ்வொரு ஊரா போய் அங்க உள்ள புலவர்களை வாதத்துக்கு அழைச்சி அவங்கள வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காரு. இப்படிதான் இப்போ விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. விஜயநகரத்துல உள்ள புலவர்கள் யாருமே வித்யாசாகரோட போட்டி போடுறதுக்கு முன் வரல. அப்போ தென்னாலிராமன், நான் உங்களோட போட்டி போடுறேன், நாளைக்கு நீங்க அரசவைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நாள் போட்டிக்கு வந்த தென்னாலிராமன் கையில ஒரு பட்டு துணியில எதையோ சுத்தி எடுத்துட்டு வந்தாரு. இதை பார்த்த வித்யாசாகர், இது என்ன கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. திலாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்ற நூல், இதை வச்சுதான் உங்களோட வாதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு தென்னாலிராமன். வித்யாசாகர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நூலை பத்தி அவர் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ராமன் கிட்ட தோத்து போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு. கூட நாளைக்கு போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுறாரு. நாள் மன்னர் புலவர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா தென்னாலிராமன் கிட்ட அந்த நூலை பத்தி விசாரிக்கிறாரு. திலகம் என்றால் எல், காஷ்டம் என்றால் விறகு, மகிஷம் என்றால் எருமை கட்டும் கயிறு, இததான் சேர்த்து நான் சொன்னேன், இதுதான் என் கையிலயும் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. தென்னாலிராமனோட புத்திசாலித்தனம்